அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதத்தில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் தென் திருப்பதி திருமலை வையாவூர் பரம்பொருள் ஸ்ரீ பெருமாள் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கையில் செங்கோலுடன் ராஜகோலத்தில் காட்சி தரும் பெருமாளை பார்ப்பதற்கு 2 கண்கள் பத்தாது. இதனை தென் திருப்பதி என்று அழைப்பது சிறப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டை தாண்டி வரும் படாளம் கூட்டு ரோட்டில் இருந்து வேடந்தாங்கல் செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த மலைக்கோயிலுக்கு செல்ல சாலை வசதியும் உண்டு. முக்கியமாக இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் திருப்பதியில் உள்ளது போல அமைப்பும் பூஜை முறைகளும் கொண்ட சிறப்பு பெற்ற கோவிலாகும். மூலவர் பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் செங்கோலுடன் ராஜகோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். தன் இருபார்பிலும் 2 மகாலட்சுமியை ஏந்தியுள்ளார். திருவாசியில் ஆதிசேஷன் இருக்கிறார். பெருமாள் அஷ்டலட்சுமி தசாவதார உட்டியானம் சக்சஸ்நாம மாலைகள் அணிந்து மிகவும் அழகாக காட்சி தருகிறார். வியாழந்தோறும் இவைகள் எதுவும் அணியாமல் திருப்பதியில் உள்ளது போல நேர்த்தி தரிசனம் தருகிறார். தொண்டைமான் மன்னன் ஒருவர் தனக்கு வெற்றி தேடி தந்த பெருமாளுக்கு நன்றி சொன்னார். அப்போது இம்மலையில் பெருமாள் கையில் செங்கோலுடன் மன்னரின் மனதில் காட்சி கொடுத்தார். அவ்வாறு தன் மனதில் வந்து காட்சி கொடுத்தமையால் அவருக்கு பிரசன்ன வெங்கடேசர் என பெயர் வைத்து இந்த இடத்தில் வெங்கடாஜலபதிக்கு மன்னன் கோவிலையும் எழுப்பி ஒரு நேர்த்திக்கிடனை முடித்து கொண்டார். திருப்பதியில் வராக சுவாமி பெருமாளை தரிசித்த பிறகே ஸ்ரீனிவாசரை தரிசிக்க வேண்டும். அதேபோல் இங்கேயும் வராகரை தரிசித்த பிறகே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். வராக அவதாரம் கருடாழ்வார் காண முடியாமல் போகவே அவரின் வேண்டுகோளை ஏற்று இந்த தலத்தில் பெருமாள் கருடருக்கு வராக அவதாரத்தை காட்டினார். இந்த வராகர் தனது வலது காலை ஆதிசேஷன் வால் மீதும் இடது காலை ஆதிசேஷனின் தலையின் மீது வைத்து லட்சுமி தேவியை மடியில் அணைத்தபடி தரிசனம் தருகிறார். இதனை பார்க்க கண்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவிலாகும். ஒவ்வொரு மாதம் வரும் திருவோணம் நட்சத்திரம் அன்று ஓண தினம் ஏற்றுகிறார்கள். அன்று காலை பெருமாள் யாக மண்டபத்தில் இருந்துள்ளார். அப்போது ஸ்ரீனிவாசருக்கு யாகம் திருமஞ்சனம் மற்றும் திருக்கல்யாணம் நடக்கும். அப்போது பெருமாள் சன்னதியில் அகன்ற தீபத்தில் நெய் ஊற்றி பெருமாளின் காலடியில் வைத்து ஆராதனை செய்கிறார். திருவோண நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் திருமண தோஷம் மற்றும் புத்திரதோஷம் உடையவர்கள் நெய் கொடுத்து தீப தரிசனம் காண்பதே இந்த இடத்தில் மாபெரும் சிறப்பு மிக்கதாகும். முக்கியமாக இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியை வழிபடுபவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதாகவும் மாபெரும் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆதிவராக சுவாமி, ஆதிவராக சேஸ்திரம், ஆதிவராக புஷ்கரணி என்று மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றில் 3லும் திருப்பதி திருமலையான் போலவே சிறந்து விளங்குவது இந்த கோவிலாகும். ஆதிசேஷனுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சியளித்த பெருமையுடையது இந்த கோவிலின் திருத்தலம். முக்கியமாக திருப்பதி திருமலை திருக்கோவிலை கட்டிவித்த அபரஜித வர்ம பல்லவ மன்னன் வேண்டியவாறு இந்த திருமலையின் மீது வெங்கடேச பெருமாள் இரதத்தின் மீது காட்சி அளித்ததால் சுவாமி பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ரதத்தின் மீது காட்சி அளித்ததற்கு அடையாளமாக ரதச்சக்கரம் அடையாளமும் குதிரைக்கால் குளம்பின் அடையாளமும் ஒரு பாறையின் மீது காலங்கள் பலவற்றை கடந்து இன்றளவும் காட்சியளிக்கிறது. அக்காலத்தில் விஜயநகர அரசரை சேர்ந்த ராஜர் தோடர்மால் இங்கு எழுந்தருளியிருக்கும் சுவாமியின் மீது அளவிலா பக்தி உண்டு. இந்த திருத்தலத்திற்கு திருப்பணி செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. முக்கியமாக இந்த திருமலையின் ஆதிமூர்த்தி ஆதிவராக சுவாமி ஆவார். மேலும் முக்கியத்துவமாக திருமலை வையாவூர்
சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருமலை வையாவூர் ஒரு சிறிய மலையின் ஒரு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு திருமலை என்றும் அழைக்கப்படும் அழகிய கோவில் உள்ளது. இங்குள்ள அம்மன் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ஆவார்கள். இந்த மலைக்கு ஸ்ரீ வைகுண்டகிரி, தட்சிண வெங்கடகிரி, தட்சிண சேஷகிரி, வராக சேஸ்திரம், ராமானுஜ யோககிரி என்று பல பெயர்கள் உண்டு. இந்த பழமையான கோவிலில் சில சுவாரஸ்யமான புராண கதைகள் இணைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரின் போது லக்ஷ்மணன் போர்க்களத்தில் மயங்கி கிடந்தான். லக்ஷ்மணனை குணப்படுத்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்த ஸ்ரீ ராமர் அனுமனை அனுப்பினார். ஸ்ரீ ராமன் முக்கியமாக இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ராமன் சிரஞ்சீவி மலையை கொண்டு வந்தார். ஸ்ரீ அனுமன் இந்த சஞ்சீவி மலையை ஏந்தி இலங்கை திரும்பும் வழியில் ஸ்ரீ அனுமன் இந்த மலையில் ஸ்ரீ வராக பெருமாளையும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளையும் வணங்கியதாக கூறப்படுகிறது. சஞ்சீவி மலையை தரையில் வைக்கக்கூடாது என்பதனால் இங்குள்ள கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்காக ஸ்ரீ ஹனுமன் மலையை வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இங்குள்ள புனித சஞ்சீவி மலையை ஸ்ரீ அனுமன் தரையில் வைக்காததால் இந்த இடம் திருமலை வையாவூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த திருத்தலத்தில் விஜயநகர மன்னன் ராஜா தோடர்மால் என்பவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் மீது வைத்திருந்த பக்தியின் காரணமாக இந்த திருத்தலம், அதாவது இந்த திருக்கோவிலை நிறுவினார் என்பது தல வரலாறாகும். இந்த கோவில் ஆந்திர விஜயநகரை சேர்ந்த மன்னர் ராஜா தோடர்மால் அவர்களால் கிபி 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பெற்றது என்பது முக்கியத்துவமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கோவிலில் எந்த ஒரு நேர்த்தி கடனையும் செலுத்தினால் உடனடியாக அது நிவர்த்தியாகிறது. முக்கியமாக பங்குனி மாதத்தில் மாபெரும் சிறப்பு மிக்க கோவிலாக பார்க்கப்படுகிறது. திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் செங்கல்பட்டு அருகே அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற மலைக்கோவிலாகும். வாழ்க்கையில் ஒருமுறையாக செல்ல வேண்டிய ஒரு புனிதமான கோவிலாகும். முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது உடனடியாக நடைபெறுகிறது என்பது மக்களின் இன்றளவின் கருத்தாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.